உயர்மட்ட குழு கூட்டம் முடிந்து திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. நீங்க சொன்ன அந்த பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபைல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படையான அழைப்பை முன்வைத்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் தவேக தலைமையிலான இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற வெளிப்படையான அழைப்பை அடுத்து எமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்தோம். பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். வன்னியரசு, ஜோதிமணி ஆகிய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் வன்னியரசு அவர்களின் பெயரை பரிந்துரைப்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான் சரி. திமுகவுடன் கொள்கை ரீதியா செயல்படுறோன்றது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உங்களுடைய கருத்தாவும் இருந்தது. இப்போ ஆட்சியில இடம்பெறும் பொழுது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி இடம்பெற வேண்டிய சூழல் இருக்கும். அடுத்த கட்ட நகர்வு தவேக கூட இணைந்து இருக்குமா? இன்றைக்கு அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்கிற அறிவிப்பை மட்டும் வெளியிடுகிறோம். மற்றவை பின்னர் நாம் விரிவாக பேசலாம். இன்றைய சூழலில் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது எங்கள் கட்சியின் பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. 8ஆம் தேதி இரவு 6 மணிக்கு நாங்கள் நடத்திய இணையவழி உயர்நிலைக்குழு கூட்டத்திலும் 32 பேர் பங்கேற்றதில் ஒரு சிலரை தவிர அத்தனை பேரும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார்கள். நிறைவாக தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுகிறோம் என்கிற நிலைப்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அதனை ஒட்டித்தான் 9ஆம் தேதி முற்பகல் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் ஆகியோரோடு நான் உயர்நிலைக்குழுவின் முடிவை முன்வைத்து கலந்தாய்வு செய்தேன். நிறைவாக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவளிப்பது என்கிற முடிவை எடுத்தோம். நிபந்தனையற்ற ஆதரவை நல்குவது என்கிற முடிவை எடுத்தோம். அதன் அடிப்படையில்தான் ஆதரவு கடிதத்தையும் வழங்கினோம். செய்தியாளர்களிடையே பேசுகிற போது வெளியிலிருந்து ஆதரவு நல்குவது என்பதை உறுதிப்படுத்தினோம். ஆனாலும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார்கள். என்றாலும் கூட நாங்கள் அதை மீளாய்வுக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த சூழலில் தவேக தரப்பிலிருந்து வெளிப்படையான அழைப்பு வந்தது. அந்த அழைப்பையொட்டி கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதை
பரிசீலிக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி முறையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்த இயக்கம் முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1999 மூப்பனார் அவர்களோடு நாங்கள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்தபோது முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதாகும். ஆகவே தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி முறை என்பது அறிமுகமாகிறது. எனவே தாவேகா விடுத்த அழைப்பையும் கணக்கில் கொண்டு கட்சியின் நீண்டகால கனவையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பெரும்பான்மையான பொறுப்பாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போதைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பின்னர் அடுத்த சந்திப்பில் திமுக கூட்டணியில உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? கூட்டணியில் இருக்கமா இல்ல இதெல்லாம் நான் நாளைக்கும் நாளை மறுநாளும் உங்களை அழைத்து பேசுவேன். இது நான் அழைக்காம நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம். நன்றி. தமிழ்நாட்டு மந்திரி சபையில் முதன் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறுகிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அவருடைய தொடக்க கால கோஷத்தை நினைவு கூர்ந்தார் திரு திருமாவளவன். அமைச்சரவையில் திரு வன்னி அரசு சட்டமன்ற குழு தலைவர், விசிகாவுடைய சட்டமன்ற குழு தலைவர் இடம்பெறுவார் என்று விடுதலை சிறுத்தைகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஐஓஎம்எல்ஏ சேர்ந்த ஷாஜஹான் மற்றும் வன்னியரசு ஆகியோரும் கூட தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அமைச்சரவையில் இடம் பிடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம பதிவு செய்கிறோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.